ஹலோ எவ்ரி ஒன். எம்ஆர்பி ஃபார்மசிஸ்ட் எக்ஸாமுக்கு டாபிக் வைஸ் டெஸ்ட் பேட்ச் வந்து போயிட்டுருக்கு. இது எம்ஆர்பி எக்ஸாமுக்கு ப்ரிப்பேர் ஆகிருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து ஹெல்ப் பண்ணுறதுக்காக இந்த டெஸ்ட் பேட்ச் வந்து போட்டிருக்கேன். இதில் இது வரைக்கும் ஃபார்மசூட்டிக் சப்ஜெக்ட் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். இதுக்கப்புறம் ஃபார்மசூட்டிக்கல் கெமிஸ்ட்ரி சப்ஜெக்ட் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஸ்டார்ட் ஆனதுலேருந்து பார்த்திங்கன்னா இப்போ ஆல்மோஸ்ட் ஒரு 70% சிலபஸ் வந்து கவர் ஆகிடுச்சு, அதாவது கெமிஸ்ட்ரியில். நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு 26ல் இன்னும் ஒரு 2 டாபிக் வந்து இந்த டெஸ்ட்டில் நடக்க போகுது. அது என்ன டாபிக், எப்படி படிக்கணுங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்க்கலாம். இன்னும் நீங்கள் டெஸ்ட் பேட்ச்க்கு ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணலாம். அண்ட் ஜாயின் பண்ணிக்கிறதுக்கு என்னோடய வாட்ஸ்அப் நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்கள். டெஸ்ட்டு டீட்டெயில்ஸ் எல்லாமே ஒரு செப்பரேட் வீடியோ போட்டிருக்கேன். அதை பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் வீடியோட லிங்க் இருக்குது, கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போது இந்த டெஸ்ட்டு 26 பற்றி பார்க்கலாம். இதில் 2 டாபிக்ஸ் வந்து படிக்கணும். ஒன்று ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸ், இன்னொன்று சல்ஃபோனமைட்ஸ். இந்த ரெண்டுமே வந்து எங்கே வரும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஆன்டி இன்ஃபெக்டிவ் ஏஜென்ட்ஸ், இந்த டாபிக் கீழே தான் இந்த ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸும் வரும், சல்ஃபோனமைட்ஸும் வரும். இதில் ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 7 ட்ரக்ஸு கொடுத்துருப்பாங்க. இதுக்கப்புறம் சல்ஃபோனமைட்ஸ்லேயும் பார்த்திங்கன்னா சேம் 7 ட்ரக்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ட்ரக்ஸை பற்றி என்னென்னலாம் படிக்கணும்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக ஸ்டார் மார்க் எங்கெங்கே இருக்கோ அதோட ஸ்ட்ரக்சர் படிச்சுக்கோங்க. குளோரோக்வின், மெஃப்ளோக்வின், இது 2 தான் மலேரியா ஆன்டி மலேரியா ட்ரக்ஸில் படிக்கணும். சல்ஃபோனமைட்ஸில் பார்த்திங்கன்னா சல்ஃபசிட்டமைடு, டேப்சோன், இந்த 2 ட்ரக்கோட ஸ்ட்ரக்சர் படிக்கணும். இதுக்கப்புறம் மீதி எல்லாமே வந்து சேம் தான். நீங்கள் ப்ரீவியஸ் வீடியோ பார்த்துருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும் என்னென்ன படிக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா கிளாஸிஃபிகேஷன். ஃபஸ்ட்டு இந்த குயினைன் அப்படிங்கிற ட்ரக் வந்து பர்டிகுலராக ஆன்டி மலேரியல் ட்ரக்ஸோட கிளாஸிஃபிகேஷன் எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்து 4 அமினோ குயினோலோன், 8 அமினோ குயினோலோன், தென் மெத்தனால்னு ஒரு குரூப் இருக்குது. அப்புறம் நேச்சுரல் காம்பவுண்ட்ஸில் இந்த ஆர்டிமிசினின் இதெல்லாம் வரும், இல்லை ஆர்டிமிசினின் டெரிவேட்டிவ்ஸ்னு கூட அதை சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரக்கும் ஒவ்வொரு குரூப்பை சேர்ந்ததாக இருக்கும். இப்போ இந்த குயினைன்கிறது பார்த்திங்கன்னா இந்த குரூப்பை சேர்ந்தது, குளோரோகுயின்கிறது பார்த்திங்கன்னா இந்த சப் கிளாஸு கீழே வரும். இந்த மாதிரி இந்த மெஃப்ளோகுயின் அப்படிங்கிறது தான் குயினோலின் மெத்தனால் அந்த குரூப்பை சேர்ந்தது. இந்த மாதிரி இந்த சைக்ளோகுவானில், பைரிமெத்தமைன், ஆர்டிமிசினின், இது எல்லாம் எந்த கேட்டகரி சேர்ந்தது அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். இதே மாதிரி தான் சல்ஃபோனமைட்ஸ்லேயும். சல்ஃபோனமைட்ஸில் பார்த்திங்கன்னா பேசிக்காக அதில் நீங்கள் பார்க்கக்கூடிய புக்கில் என்ன கொடுத்துருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா டாபிக்கல் சல்ஃபோனமைட், அதுக்கப்புறம் ஷார்ட் ஆக்டிங், இன்டர்மீடியட் ஆக்டிங், லாங் ஆக்டிங் சல்ஃபோனமைட்ஸ்னு சொல்லி டிவைட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இதில் எதெல்லாம் வந்து ஷார்ட் ஆக்டிங் ட்ரக்ஸு, எதெல்லாம் இன்டர்மீடியட் ஆக்டிங் ட்ரக்ஸு, எதெல்லாம் லாங் ஆக்டிங், எதெல்லாம் வந்து டாபிக்கல் யூஸ் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் பர்டிகுலராக பார்த்திங்கன்னா கோட்ரிமாக்சிசோல் அப்படிங்கிற ஒரு ட்ரக் இருக்குது. இதில் ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா 2 ட்ரக் வந்து கலந்த ட்ரக் இது. அதில் ஒரு ட்ரக் வந்து இந்த சல்ஃபோனமைடில் வரக்கூடிய சல்ஃபமீத்தாக்சிசோல், இன்னொரு ட்ரக் வந்து ட்ரைமீத்தோப்ரைம். ஸோ இந்த 2 ட்ரக்கும் சேர்ந்த ஒரு சிங்கிள் ஃபார்முலேஷன் தான் கோட்ரிமாக்சிசோல்னு சொல்லுவாங்க. அது ஏன் பர்டிகுலராக சல்ஃபமீத்தாக்சிசோல் கொடுக்குறாங்க அப்படின்னா பிகாஸ் இதோட ஹாஃப் லைஃப்பும் இந்த ட்ரைமீத்தோப்ரைமோட ஹாஃப் லைஃப்பும் வந்து நியர்லி சேம். இந்த சல்ஃபமீத்தாக்சிசோல் வந்து பிலாங்ஸ் டு இன்டர்மீடியட் ஆக்டிங் ட்ரக்ஸு. இந்த மாதிரி எந்தெந்த ட்ரக் எந்தெந்த கேட்டகரியில் வருதுன்னு பார்த்துக்கோங்க. அண்ட் இந்த சல்ஃபோனமைட்டில் பார்த்திங்கன்னா டேப்சோன் அப்படிங்கிறது வந்து லெப்ரசி அப்படிங்கிற ஒரு டிசீஸில் பர்டிகுலராக யூஸ் பண்ணுவாங்க. பட் அது மட்டும்தானான்னு பார்த்திங்கன்னா அப்படி கிடையாது. அது வந்து லெப்ரசி இல்லாமல் கூட இன்னும் ஒரு சில அதர் இன்ஃபெக்ஷன்லையும் யூஸ் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு ப்ரைமரியாக வந்து கிளாஸிஃபிகேஷன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எந்த ட்ரக்கு எந்த குரூப்பு கீழே வருது. இது எல்லாமே நான் முன்னாடி ஒரு 4-5 வீடியோ எல்லாத்துலேயுமே இந்த சேம் கண்டென்ட் தான் சொல்கிறேன். ஸோ உங்களுக்கு அந்த ஃபஸ்ட்டு கண்டென்ட் புரிஞ்சுது அப்படின்னா நீங்கள் அந்த வீடியோ பார்க்க தேவையில்ல. உங்களுக்கு எல்லா இன்ஃபர்மேஷனுமே வந்து சேம் தான். மேபி ஒரு சில இன்ஃபர்மேஷன் வந்து நான் அடிஷ்னலாக சொல்கிறேன். பட் மோஸ்ட்லி நீங்கள் முன்னாடி நான் என்ன வீடியோ சொன்னேனோ அது எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதுக்கப்புறம் ஐயூபேக் நேம். ஸோ ஐயூபேக் நேம் பொறுத்த வரைக்கும் சேம் தான். ஒரு ட்ரக் எடுத்துட்டிங்க அப்படின்னா அதில் என்ன ரிங்கு ப்ரைமரியாக இருக்குது, இல்லை அந்த ட்ரக்கில் மேபி 2 ரிங் கூட இருக்கலாம். அந்த 2 ரிங் இருந்துச்சுன்னா 2யுமே தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அப்புறம் எந்த பொசிஷனில் எந்த குரூப் இருக்குது, இப்போ 1,4 குரூப்பா, இல்லை 2,4ல் நைட்ரோ குரூப் இருக்கா, இந்த மாதிரி எந்த குரூப்பில் அதாவது எந்த பொசிஷனில் என்ன குரூப் வந்து அட்டாச் ஆகிருக்கு, இது ப்ளஸ் ரிங்கு தெரிஞ்சிட்டிங்கனாலே போதும். ஏன்னா ஐயூபேக் நேம் வந்து ஞாபகம் வச்சுக்கிறது கொஞ்சம் கஷ்டம். இல்லை உங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியும் அப்படின்னா நீங்கள் அதையும் வந்து ட்ரை பண்ணலாம். அப்புறம் ஸ்ட்ரக்சர் வந்து ஸ்டார் மார்க் போட்ட ட்ரக்ஸு டோட்டலாக ஒரு 4 ட்ரக்ஸ் தான். ஸோ ஈஸியாக நீங்கள் அதை கவர் பண்ணிடலாம். நம்ம இந்த மாதிரி டாபிக் டெஸ்ட் பேட்ச் போடுறதுக்கு ரீசனே வந்து நீங்கள்
ஒரேடியாக ஒரு 100 ட்ரக்கோட ஸ்ட்ரக்சரை நான் ஒரு 2 டேஸில் படிக்கிறேன், 3 டேஸில் படிக்கிறேன்னு எடுத்து படிச்சிங்கன்னா எல்லா குரூப்பும் மைண்டில் ஓடி ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி அதில் பாதிக்கு மேலே நம்ம தப்பு தான் பண்ணுவோம். ஆனால் இந்த மாதிரி டாபிக் வைஸில் நீங்கள் படிக்கும்போது இன்றைக்கி டாபிக், அதாவது இந்த டெஸ்ட்டு 26 டாப்பிக்கில் வெறும் 4 ட்ரக்கோட ஸ்ட்ரக்சர் தான். ஸோ அன்னைக்கு அந்த 4 ட்ரக்கோட ஸ்ட்ரக்சரை நல்லா புரிஞ்சுட்டிங்க அப்படின்னா அது நாளைக்கு ஒரு 2 இயர்ஸ் ஆனாலும் 1 இயர் ஆனாலும் நீங்கள் ஒரு ஹிண்ட் வச்சு படிக்கும்போது அது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து மறக்காது. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இந்த டாபிக் வைஸ் நடக்கும்போது அன்னன்ன டாப்பிக்கு அன்னன்னைக்கு ஒரு 4 ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் படிக்க போகிறீங்க. அந்த 4 ஸ்ட்ரக்சரை நீங்களே ஒரு நோட்டில் வந்து ட்ரா பண்ணி பார்த்து கூட, ஓகே இதில் இந்த ரிங் இருக்குது, இந்த ரிங்கு இப்போ பிரிடின் ரிங்குனா இப்படி 6 மெம்பர்டு போட்டு ஒரு நைட்ரஜன் வந்து அட்டாச் பண்ணணும். இதே இமிடசோலைன் ரிங் அப்படின்னா இப்படி இருக்கணும், இண்டோல் ரிங்னா இப்படி இருக்கணும். அண்ட் இந்த இன்றைக்கி பார்க்கக்கூடிய ட்ரக்கில் இந்த குளோரோகுயின் ட்ரக்கில் இந்த ரிங் வந்து அமைஞ்சிருக்கு, டேப்சோனில் இது அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த மாதிரி டெய்லி ஒரு 4 ட்ரக்கோட ஸ்ட்ரக்சர் தான் நீங்கள் பார்க்குறீங்க. அப்படிங்கும்போது அது வந்து பின்னாடி ரொம்பவே ஹெல்ப் பண்ணும். எக்ஸாம் டைமில் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணாமல் ஈஸியாக வந்து நீங்கள் ஆன்சர் சூஸ் பண்ணுறது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் அந்த டெக்னிக்கை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. டெய்லி நீங்கள் படிக்கிற டாப்பிக்கில் இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சரை அன்னையோடு வந்து அது அவ்வளோதான் முடிஞ்சுது. இன்கேஸ் எக்ஸாமே வந்தாலும் நீங்கள் அதை பார்க்க தேவையில்லைங்கிற லெவலுக்கு அந்த ஸ்ட்ரக்சரை வந்து தெரிஞ்சு வச்சுக்கணும். அப்படி படிச்சிங்கன்னா தான் வந்து ஈஸி. இல்லை நாளைக்கு எக்ஸாம் சொன்னதுக்கப்புறமா கடைசி ஒரு 2 வீக்ஸில் நான் எல்லா ஸ்ட்ரக்சரையும் வந்து ஒரு 2 நாளில் கவர் பண்ணணும்னு சொல்லி கேட்டமைனில் இது இருக்குது, ரிஸ்பிரிடோனில் இதில் இருக்குது, குளோர்ப்ரோமசினில் இது இருக்குது, இப்படிலாம் நீங்கள் படிச்சுட்டு போனீங்க அப்படின்னா அந்த 100 ட்ரக்கும் உங்கள் மைண்டுக்குள்ளே ஓடி எல்லாம் கன்ஃபியூஸ் பண்ணும். அதனால் இதை வந்து கொஞ்சம் ஃபாலோ பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டெபிலிட்டி ஸ்டோரேஜ் கண்டிஷன்ஸ் ஒரு சில புக்கில் கொடுத்துருப்பாங்க. பட் மோஸ்ட்லி எல்லா இடத்துலையும் ஒரே மாதிரி தான் இருக்குது நான் பார்த்த வரைக்கும். ஏதாவது ஸ்பெஷலாக கொடுத்துருந்தாங்க அப்படின்னா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. இல்லை எல்லாத்துக்குமே சேமாக இருக்குது அப்படின்னா அதை எல்லாத்துக்குமே வந்து சிமிலராகவே நீங்கள் அப்ளை பண்ணிட்டு போயிடலாம். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் ஃபார்முலேஷன்ஸ். ஸோ இப்போ பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னாடி டாப்பிக்கில் ஆன்டி டியூபர்குலர் ட்ரக்ஸில் நிறைய ட்ரக்ஸ் வந்து ஓரலி அவைலபிள் ட்ரக்ஸாக தான் இருக்கும். அந்த மாதிரி இந்த சல்ஃபோனமிட்ஸில் ஓரலி அவைலபிள் ட்ரக்ஸ் எது இருக்குது, இல்லை இது வந்து ஓரல் ஃபார்முலேஷன்லேயும் இருக்குது, இன்ஜெக்டபிள்லையும் இருக்குது, அதை தெரிஞ்சுக்கோங்க. அண்ட் இதில் ஒரு சில ட்ரக் வந்து டாப்பிக்கலில் மட்டும்தான் அப்ளை பண்ணுவாங்க. ஸோ அந்த டாப்பிக்கல்லி அப்ளை பண்ணுறதும் வந்து ஒரு டைப் ஆஃப் ஃபார்முலேஷன் தான். ஸோ அது என்ன ட்ரக்குன்னு தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் யூசஸ். ஸோ யூசஸ் பொறுத்த வரைக்கும் இப்போது இந்த ஆன்டி மலேரியா ட்ரக்ஸ் எல்லாமே ப்ரைமரியாக வந்து மலேரியாவை ட்ரீட் பண்ணுறது தான் கொடுக்குறாங்க. அதுலேயும் ஒரு சில ட்ரக் வந்து பர்டிகுலராக, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதில் ஒரு ட்ரக்கை வந்து குளோரோகுயின் ரெசிஸ்டன்ட் பிளாஸ்மோடியம் ஃபால்சிஃபெரமை ட்ரீட் பண்ணுறதுக்கு கொடுப்பாங்க. அதாவது குளோரோகுயின் ரெசிஸ்டன்ட் மலேரியாவில் இதில் எந்த ட்ரக் வந்து கொடுக்குறாங்க, ஐ திங்க் இது வந்து மெஃப்ளோகுயினாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த மாதிரி பர்டிகுலராக ஏதாவது ஒரு ட்ரக்குக்கு ஒரு பர்டிகுலர் யூஸ் இருக்கும், அதாவது ஒரு ஸ்பெசிஃபிக் யூஸ். அப்படி இருந்துச்சு அப்படின்னா அதையும் அடிஷ்னலாக தெரிஞ்சுக்கோங்க. இந்த மாதிரி இந்த பைரிமித்தமின் பார்த்திங்கன்னா சல்ஃபர் டாக்ஸின்கிற இன்னொரு ட்ரக்கோட சேர்த்து கொடுப்பாங்க. இந்த மாதிரி காம்பினேஷன். அப்புறம் கோட்ரிமாக்ஸ்லையும் பார்த்திங்கன்னா காம்பினேஷன் தான் இருக்குது, இதெல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. அப்புறம் சல்ஃபோனமைட்ஸ் எடுத்திங்க அப்படின்னா அதுக்கெல்லாம் வந்து செப்பரேட்டாக நிறைய யூஸஸ் இருக்கும். அந்த யூஸ்லாம் என்ன, இப்போ சல்ஃபானிலமைட் பர்டிகுலராக இதில் யூஸ் பண்ணுறாங்க. சல்ஃபர்டைசின் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா டாப்பிக்கல்லி இதை வந்து சில்வர் சல்ஃபர்டைசின்னு சொல்லி பர்ன்ஸில் வந்து யூஸ் பண்ணுவாங்க. அந்த மாதிரி விஷயம்லாம் தெரிஞ்சிட்டிங்கனாலே போதும், இந்த டாபிக் நீங்கள் ஈஸியாக கவர் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஒவ்வொரு ட்ரக்கையும் பார்த்து வச்சுக்கோங்க. டேப்சோன், கோட்ரிமாக்ஸ், சல்ஃபாசிட்டமைடு எல்லாமே பார்க்கணும். ஸோ இப்படி படிச்சிங்க அப்படின்னா டெஸ்ட் 26லேயும் நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். அண்ட் ஆல்சோ இந்த டாப்பிக்கையும் நல்லா கிளியராக கவர் பண்ணிடலாம். ஸோ தட்ஸ் இட். வேறு ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட்டில் போடுங்க. அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடு ஷேர் பண்ணிக்கோங்க. அண்ட் இதே மாதிரி இதுக்கு முன்னாடி டாப்பிக்கு எல்லாத்துக்குமே நான் வீடியோ போட்டிருக்கேன் எப்படி படிக்கணுங்கிறது. அதை பார்க்காம இருந்தீங்கன்னா அதையும் பார்த்துக்கோங்க. அப்புறம் இன்னும் நீங்கள் டெஸ்ட் பேட்ச் ஜாயின் பண்ணல அப்படின்னா நீங்கள் இப்போ கூட ஜாயின் பண்ணி முடிஞ்ச டெஸ்ட்டும் எழுதிக்கலாம். இதுக்கப்புறம் நடக்கக்கூடிய டெஸ்ட்டையும் நீங்கள் ஃபாலோ பண்ணி கண்டினியூ பண்ணிக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஐ வில் மீட் யூ இன் த நெக்ஸ்ட் வீடியோ. Until then, bye from Vasant Murugesan.